தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இஷ்யூவை நாம எப்பவுமே பார்த்துட்டு இருக்க ஒண்ணுதான். ஆனா ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பாகிஸ்தான் இஷ்யூ இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு பெருசா போயிருக்கு தெரியுமா மக்களே? இதுல டிடிபின்ற பேரு இப்ப பயங்கரமா ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல்ல யார் அடிச்சாங்கன்னே தெரியல. ஆனா அடி மட்டும் ரெண்டு தரப்புலையும் ஹெவியா விழுந்திருக்கு. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் தரப்புலையும், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தரப்புலையும். ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, நாங்க கிட்டத்தட்ட 55 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை கொன்னுட்டோன்னு சொல்றாங்க. இந்த கான்ஃபிளிக்ட்டை நாங்க போட்டு தள்ளிட்டோன்றாங்க. இதுவும் இல்லாம ஒரு 2 மிலிட்டரி பேசஸை நாங்க கேப்சர் பண்ணிட்டோன்றாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஆப்கானிஸ்தானுக்கு இல்ல, பாகிஸ்தானுக்கு. இது ஒரு உண்மையா இருக்கும் பட்சத்துல பாகிஸ்தான் மிலிட்டரி பேஸ் 2 தங்க கேப்சர் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்கனாக்கா, பாகிஸ்தான் எந்த லட்சணத்துல அதை வச்சிருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. இது கூட இன்னொரு விஷயமா சொல்றாங்க, 19 மிலிட்டரி போஸ்டையும் நாங்க புடிச்சிட்டோன்னு இருக்காங்க. இது எல்லாம் யார் சொல்றா? ஆப்கானிஸ்தான். எப்பவுமே இது போல ஒரு போர் சூழல் உருவாகுது அப்படின்னா 2 நாடுகளும் மாறி மாறி சில நம்பர்ஸை சொல்லுவாங்க. ஆனா அது நீங்க ஆத்தென்டிகேஷனா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாத மக்களே. இதை நானே ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா பாகிஸ்தான் அரசு இப்போ ஒன்று சொல்லியிருக்கு. இப்ப நான் எதுக்கு அந்த டிஸ்க்ளைமரை கொடுத்தேன்றது இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சேச்சா அவங்க என்ன ஏதோ 50-60 நம்பர்லாம் எடுக்கிறாங்க, அவ்வளோ பேர்லாம் கிடையாது. எங்கள் சைடில் இழப்பு இருக்குதான், ஆனால் 12 பேர் தான். 12 சோல்ஜர்ஸை நாங்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் கிட்ட இழந்துட்டோன்னு பாகிஸ்தான் ராணுவமே சொல்லுதுங்க இந்த விஷயத்த. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 27 சோல்ஜர்ஸ் காயம்பட்டிருக்காங்க எங்கள் தரப்பில். இதில் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங், அவர் என்னாச்சுன்னு தெரிலன்னு இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் சொல்லிச்சு பார்த்தீங்களா, சில பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் நாங்கள் உயிரோடு பிடிச்சி வச்சிருக்கோன்னு. அது கிட்டத்தட்ட உண்மைன்றதுக்கு இதுவே சான்று. மிஸ்ஸிங் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணிருக்கு பாகிஸ்தானாக்கா, ஆப்கானிஸ்தான் சொன்னதுல உண்மை இருக்குன்னு தெரியுது. இதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காங்க பாருங்க நம்பர்ஸ். பாகிஸ்தானு 300 தாலிபான்ஸை கொண்டாங்களாம். ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுச்சு, 55 பேர் காலி பண்ணிட்டோங்க பாகிஸ்தான் சைடில் அப்படின்னாங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது, அவங்க பெருசாக காட்டணும்ல ஆப்கானிஸ்தானோட பெருசுன்னு சொல்லிட்டு 300 தாலிபான்ஸை நாங்கள் காலி பண்ணிட்டோம். இதில் வேற காயம்பட்ட தாலிபான்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 455 பேர்னு சொல்கிறாங்க. சுட்டுட்டு போய் எண்ணிட்டு வந்தாலும் என்னவோ தெரியல, நம்பர்ஸை கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறமாற்றம் சொல்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிட்டத்தட்ட 22 போஸ்ட்டை நாங்க பிடிச்சிட்டோம். இனிமே அதெல்லாம் எங்களுக்கு நாங்க தான் ஃபுல்லா பார்த்து பண்ற மாதிரி பாகிஸ்தான் அரசு இந்த விஷயத்தார சொல்லியிருக்கு. ஸோ பாகிஸ்தான் அரசு ராணுவம் ரெண்டெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க மக்களே, எல்லாமே ஒண்ணுதான். கிட்டத்தட்ட வெளியே பேருக்கு தான் ஷேபாஸ் ஷெரீஃப் ஆண்டுகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஆள்றது யாரு? அந்த ஃபெயில்டு மார்ஷல் அவர் தான். பாகிஸ்தான் கிட்ட பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கா? ஓகே. ஆப்கானிஸ்தானோட தாலிபான் அரசு கிட்ட என்ன இருக்கு? பெருசா எதுவும் கிடையாது. ஆனா இப்படி இருக்குனாக்கா ஆப்கானிஸ்தான் திருப்பி அடிக்க போயிருக்காதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா திருப்பி அடிச்சாங்க பாருங்க. இதுதான் ஆப்கானிஸ்தான். இதுகிட்ட அடி வாங்கிச்சு பாருங்க. இதுதான் பாகிஸ்தான். இப்ப இப்படி விஷயம் நடந்திருக்கு. பாகிஸ்தான் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம அடிச்சா ஆப்கானிஸ்தான் இப்படி திருப்பி அடிப்பாங்க, நமக்கு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்திருப்பாங்கன்னு நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. அடி ஒண்ணு அப்படி விழுந்திருக்கு இந்த ரிட்டாலியேஷன்ல. அல்லாஹு அக்பர். ولا مجاهدة ولا باكستان وبوستو ولا مدغة زي المجاهدة. الله أكبر. இந்த சண்டை தொடர்ந்து போதா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பதிலடின்னு கொடுத்தாங்க, திரும்ப இவங்க அடிச்சாங்க, அதுக்கப்புறம் நின்றுடுச்சு. ஓகேவா? ஏன்னா உலக தலைவர்கள் அவ்வளோ ப்ரெஷரை பில்ட் பண்ணாங்க. என்ன சும்மா அடிச்சிட்டு இருக்கீங்க, அதோ புனித ரமலான் மாதத்துல இஸ்லாமிய நாடுகள் இப்படி சண்டை போறதா, இதெல்லாம் சரியில்லைன்னு இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளை சேர்ந்தவங்க கேட்டாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா உட்பட பெரும் சக்திகளும் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால என்னவோ சண்டை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. திரும்ப அத்துமீறல், திரும்ப சண்டை, திரும்ப அத்துமீறல், திரும்ப சண்டைன்னு இது ஒரு செயின் மாதிரியும் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா டென்ஸான பார்டரா இப்போதைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு.
பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் பார்டர் தான் அப்படி சொல்லுவோம், உலகத்தில் ரொம்ப டென்ஸான பார்டர் போர்ஷன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே இந்த பக்கம் போயிருக்க மாதிரி இருக்குங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் சிவிலியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பல பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் கிரிட்டிக்கலாக வர இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் கூட சண்டைனா அவங்க கூட போய் மோதணும். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் சிவிலியன்ஸ் மேலே கை வைக்கிறது பாகிஸ்தானுக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. கேட்டா கொலாட்ரல் டேமேஜ் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ஷபாஸ் ஷெரீஃப், இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாட்டோட ராணுவ உயரதிகாரிகள்லாம் கூடுற இடத்துக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நேரில் போயிருக்காப்ல. போனவர் ஜீரோ டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் டிடிபி இதை டிக்ளேரே பண்ணிட்டாருங்க. நாம் இவங்களுக்கு சகிப்புத்தன்மையாக வச்சிருக்கக்கூடாது, மனுஷன் கூட பார்க்காதீங்க அவங்களாம் டிடிபி எல்லாம் அச்சு தூக்குங்கன்ற மாதிரி அங்கே டிக்ளேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அவங்க தான் உண்மையிலேயே அவங்களோட பவர் என்னன்றதை பாகிஸ்தானுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடிச்ச அடிகளை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இது என்ன ப்ரோ டிடிபி புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தானையும் பிரிக்க முடியாதுல்ல. பாகிஸ்தானுக்கு ஒரு பொதுவான கதை என்னன்னா, பயங்கரவாதிகள் அவங்களே ஊட்டி வளர்ப்பாங்க. ஒரு இடத்துல பயங்கரவாதிகள் யோசிக்க ஆரம்பிச்சு, நம்ம எதுக்கு இவங்களுக்கு வேலை செய்யணும், நம்ம அவங்களே முடிச்சிட்டோம்னாக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டை பெருசாக மாறும். இது பாகிஸ்தான் புதுசு கிடையாதுங்க, தொன்று நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் தான். இப்போ நீங்கள் இந்த தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறது பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில் இந்த டிடிபி சார்ந்த பேர் பெருசாக அடிபடுதுல. டிடிபினா என்ன, அவங்க சார்ந்து எதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கு, இதை பற்றி இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. தஹ்ரீக் ஐ தாலிபான் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் தாலிபன்ஸ் அப்படின்னு இவங்கள வரையறுப்பாங்க. இவங்க எக்ஸாக்டாக ஆப்கான் தாலிபான் கிடையாதுங்க, பேர் உள்ளே வந்திருக்கு அவ்வளோதான். சிமிலாரிட்டி சில ஒத்து போகுது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. முழுக்க முழுக்க ஆப்கான் தாலிபான் தான் இவங்கன்னு நாம ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. வேணா இந்த ரெண்டு அமைப்புக்கு இடையில சிமிலாரிட்டிஸை சொல்லலாம். சேம் இஸ்லாமிக் ஐடியாலஜி ரெண்டு தரப்பக்கம். இன்னொரு பக்கம் இவங்களோட டெரர் அட்டாக் டாக்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்கான் தாலிபானோடது, இது அப்படியே ஒத்து போகுங்க இந்த டிடிபி கூட. டிடிபியோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா, பாகிஸ்தானில் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, அந்த ஆட்சியை நம்ம அகற்றணும். அந்த இடத்துல இஸ்லாமிக் எமிரேட் இன் பாகிஸ்தான்ன்ற ஒரு புதிய விஷயத்தை நாம் உருவாக்கணும். இதை உருவாக்குற வரைக்கும் நாம் ஓய மாட்டோம்னு டிடிபி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இது போல் கிளர்ந்து எழுது அப்படின்னா அவங்கள பயங்கரவாதிகளா அந்த குறிப்பிட்ட நாடு சித்தரிக்கோல அதை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு, ஆப்கான் தான் இந்த டிடிபியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பகிரங்க ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ளே இருக்காங்கன்றக்கப்ப நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு இவங்க சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உலக நாடுகள் பாகிஸ்தானை சொல்லிட்டு இருந்துச்சு உலக காலமாக. என்ன நீங்கள் உலகளாவே பயங்கரவாதத்தை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து பயங்கரவாதிகளை தயார் பண்ணி உலக நாடுகள் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிற நாடாக இருக்குன்னு அப்போ சொல்லும்போது பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை, நாங்கள் எங்கே அதை போல பண்ணுறோம் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்கு நடக்கும்போது தான் தெரியுது இந்த பெயின் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சொல்கிறாங்க பாருங்கள், ஆப்கான் தான் இந்த டிடிபியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஆப்கான் என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் பதில் கொடுத்தாங்க, கிடையவே கிடையாது, இது உங்களோட உள்நாட்டு மேட்ருப்பா, பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க தான் அமைப்பு வந்து சண்டை போடுறாங்க, இல்லதுக்கு எங்கள் பேர் உள்ளே கொண்டு வரீங்க, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்க,
இன்டர்னல் மேட்டர்ஸில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆப்கான் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாங்களே அந்த டைமில். இப்போ நான் இன்னொரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன் மக்களே. உலக நாடுகளில் எந்த ஒரு மூலையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டாலும் ஏப்பா இது கண்டிப்பாக பாகிஸ்தான் தானே காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லா நாடுகளும் நம்பும். ஏன்னா பாகிஸ்தானோட கடந்த கால ரெக்கார்ட்ஸ் அப்படி அந்தளவுக்கு பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க அனுப்பாத பயங்கரவாதிகளா அதை லிஸ்ட்டை போட்டு அதுவே தனியாக பிச்சுக்கிட்டு போக எங்கேயோ. மற்ற நாடுகள் பெருசாக பாதிக்கப்படுதோ இல்லையோ, இந்த பாகிஸ்தானோட பயங்கரவாதத்தினால நாம பெருசாக பாதிக்கப்பட்டு இருந்தோம். இப்படி பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்த பாகிஸ்தானை பற்றி பல நாடுகள் சொல்லிச்சு பாருங்க. அப்போ ஏங்க இது போலாம் பண்ணுறீங்க, பயங்கரவாதத்தை ஏன் இப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ பாகிஸ்தான் சொல்லிச்சு, நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை, நாங்கள் எங்கே பயங்கரவாதிகளை ஒழிச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு நடக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு அந்த வழியே புரியுது. ஆஹா இது இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா பயங்கரவாதிகள்னு அவங்க நாடுக்குள்ளே வராங்க, அந்த இடத்துல நிறைய அட்டாக்ஸ் அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் பெரிய தலைவலியில், அங்கே இருக்க சிவிலியன்ஸ் பெரிய தலைவலியில். கர்மா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் செஞ்சது பார்த்தீங்களா, அதைத்தான் ஆப்கானிஸ்தான் இப்போ பாகிஸ்தானை செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரிய நினைக்கிறேன். இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ராக்சியோட உண்மை முகம். நீங்கள் என்ன தான் அவங்கள பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. அதை தான் இவங்க இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆப்கான் தாலிபான் இருக்காங்களே, அவங்க இந்தியா கூட சேரணும்னு அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசோட உதவிகள் நம்ம நாட்டுக்கு கிடைக்கணும், இந்திய அரசோடு சேர்ந்து நம்ம பயணிக்கணும்னு. ஸோ இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக கூடிதான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பக்கம் பலவீனம் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ரெண்டு தரப்புல இருந்தும் அல்லாஹு அக்பர்னு முழக்கங்கள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கவங்க பாகிஸ்தான் அடிக்கிறாங்க அப்படின்னா இங்கிருந்து முழக்கம் எழுப்பப்படுது. அங்கே யாராவது காயம்படுறாங்க மக்கள்னா அங்கே காயம்படுற மக்கள் மத்தியில் அந்த முழக்கத்தை எழுப்புறாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அடிக்கும் போதும் பாகிஸ்தானில் அந்த முழக்கத்தை எழுப்புறாங்க, ஆப்கானில் காயம் படுறவங்களும் அதே முழக்கத்தை எழுப்புறாங்க. ஸோ இறைவன் ஒருவன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது எந்த இறைவன்றது தான் உலகம் முழுக்க ஒரு கலைபுரம் போயிட்டு இருக்கு. அதை விடுங்க. இங்க அல்லாஹு அக்பர்னு பேரை முன் வச்சு ஒருத்தர் அடிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த அடியை வாங்கிட்டு அந்த காயத்துல வலியை தாங்க முடியாமையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கடவுளை வணங்குறதை விட அந்த கடவுளோட தத்துவம் இருக்குல்ல, அதைத்தான் பிரைமரி ஃபோக்கஸா பார்க்கணும். அந்த கடவுள் மட்டும் நம்ம வணங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ற ஹிந்து மார்க்கத்துக்கும் பொருந்தோம், கிறிஸ்தவத்துக்கும் பொருந்தோம், இஸ்லாம் சகோதர சகோதரன் உங்களுக்கும் பொருந்தோம். அந்த கடவுளோட தத்துவத்தை நம்ம எப்போ பிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நாம ஒழுங்கா நெறிப்படுவோம். அதை விட்டு நான் கடவுள் பேரை சொல்லிட்டு எந்த பாவம் பண்ணாலும் கடவுள் மன்னிச்சிருவார் நினைச்சோனாக்கா அதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது. இஸ்லாம் மார்க்கம் எதுங்க போதிக்குது? அமைதியை. ஆனா அவங்க இந்த வன்முறை இந்த சண்டையில பயன்படுத்துற அந்த புனிதமான பேரை பார்த்தீங்களா, அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு. இது இப்ப மட்டும் இல்லைங்க, தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சே தீரணும். இல்லைனா பண்ற பாவம் பண்ணிட்டு கடவுள் மேல பாவத்தை போட்டு போயிடுவாங்க. இது போல உயிர்களை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போவோன்ற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்கனாக்கா இதோட முட்டாள்தனம் வேற என்ன இருக்க முடியும்? மக்களை இந்த விஷயம் என் மனசில் ஓப்பனாக தோன்ற விஷயம், அதை உங்ககிட்ட எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். அதான் இங்கே நான் ஓப்பனாக போட்டு உடச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க நீங்களே. இது நான் எந்த மார்க்கம் சார்ந்த நிந்திக்கிறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. எல்லா மார்க்கமும் அமைதியை போதிக்குது, இஸ்லாமும் அமைதியை தான் போதிக்குது. அந்த தத்துவத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கடவுள் பேரை சொல்லி உயிர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி நிற்காதீங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.